நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். இப்போ நம்ம அதிமுகனுடைய பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி இப்போ இன்ஸ்டால்மெண்ட் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இந்த தவணை முறையில் வியாபாரம் பண்ணுறது. இப்போ ஒட்டுமொத்தமாக காசு கொடுத்து வாங்கினோன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு 10,000 ரூபாய் பொருளை 10,000 கொடுத்து வாங்கினா ரொம்ப கஷ்டம். இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ணுறது? அதனால் ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வாங்கிட்டா மீதி 9,000, மீதி 900 அப்பப்போ 100, 200, 300, 400 அப்படி தவணை முறையில் கொடுத்து தீர்த்தலாம். அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இந்த தவணை முறையில் வியாபாரம் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. ஃபேனு, மிக்சி, ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு, புடவை, பாவாடை, ஜாக்கெட் பிட்டு, பேண்ட்டு பிட்டு, சட்டை பிட்டை, குழந்தைங்களுக்கு துணிமணிங்க, டேபிள், சேரு, தட்டுமுட்டு சாமானுங்க, இதெல்லாம் அந்த மாதிரி தட்டுமுட்டு சாமானுங்கள்லாம் தவணை முறையில் வியாபாரம் பண்ணுற மாதிரி இப்போ அந்த தவணை முறையை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டார். இன்ஸ்டால்மெண்ட் பேசிக் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. என்னடா குடியாத்த குமரன் பேசுறதுக்கு புரியலன்னு பார்க்குறீங்களா? தேர்தல் அறிக்கையை தவணை முறையில் விடுறாருங்க. ஆமாம், தேர்தல் அறிக்கை சும்மா தவணை முறையில் விடுறாரு. ஒன்றா சொல்லிடக்கூடாது. எட்டோன்னே ஒன்றா தேர்தல் அறிக்கை சொல்லிட்டா படிக்கிறதுக்கு மக்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா குற்றப்பத்திரிக்கை மாதிரி 1000 பக்கம் 2000 பக்கம் வருது. அண்ணன் எடப்பாடி தவளம்பாடியினுடைய அந்த டேபிள் அடி டயர் நக்கி எடப்பாடி அவர்களுடைய அந்த தேர்தல் அறிக்கை குற்றப்பத்திரிக்கை மாதிரி வருது. பக்கம் பக்கமாக வருது. 1000 பக்கம் 2000 பக்கம். ஆமாம், அத்தனை பக்கமாக வருது. இப்போ 3ஆம் கட்ட தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். 3ஆம் கட்டம். ஆமாம், இப்போ உண்மையான தேர்தல் ஹீரோ வரப்போகுது. உண்மையான தேர்தல் ஹீரோ, உண்மையான தேர்தல் சூப்பர் ஸ்டார் ஹீரோ, உண்மையான சுப்ரீம் ஸ்டார் ஹீரோ தேர்தல் அறிக்கை, உண்மையான மெகா ஸ்டார் தேர்தல் அறிக்கை, உண்மையான அல்டிமேட் ஸ்டார் தேர்தல் அறிக்கை, திமுகவின் தேர்தல் அறிக்கை. எங்கள் தலைவர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் வெளியிட போகிற, முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் வெளியிட போகிற தேர்தல் அறிக்கை. ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிற தேர்தலில் மீண்டும் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று 2வது முறை தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய மக்களின் முதல்வர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய தேர்தல் அறிக்கை. அதுதான் உண்மையான அந்த தேர்தல் அறிக்கை தான் இந்த தேர்தலுடைய உண்மையான சூப்பர் ஸ்டார், உண்மையான மெகா ஸ்டார், உண்மையான அல்டிமேட் ஸ்டார், உண்மையான ரிபல் ஸ்டார், உண்மையான தமிழ் ஸ்டார். அது வந்த பிறகு இன்னொரு தேர்தல் அறிக்கை அண்ணன் எடப்பாடி டெட்பாடி தவளம்பாடி வெளியிட போறார். இப்போ நேற்றுக்கு ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டார்ல. ஆமாம், நிறைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். முதல்ல என்ன சொன்னார்? நம்ம தலைவர் தளபதி அவர்கள் மகளிர் உரிமை தொகை, அந்த குடும்பத் தலைவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாருல, அதை கிண்டல் பண்ணாரா. 1000 ரூபாய் கொடுத்தா அவங்க ஓட்டு போட்டுருவாங்களா? 1000 ரூபாய் கொடுத்தவங்க ஓட்டு போட்டு வரான்னார். அப்புறமா நான் 2000 கொடுக்குறேன்னார். எவ்வளோ? நான் 2000 கொடுக்குறேன்னார். அது ஒன்றும் செல்ஃப் எடுக்கல. ஏன்னா 1.5 வருஷத்துக்கு முன்னாலே நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர், நாளைய தமிழகம் வாலிப கலைஞர், நம்ம சின்னவரான உதயநிதி ஸ்டாலின் 1.5 வருஷம் முன்னாலே சொல்லிட்டார், மீண்டும் திமுக ஆட்சி 2024 வரப்போது. அப்போ நம்ம முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் உங்களின் பேர் ஆதரவோட 2ஆம் முறை முதலமைச்சராக பொறுப்பேற்றா இந்த மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபாய் ஏற்றி 2000 ரூபாய் கொடுப்பாருன்னு 1.5 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டார். அட்வான்ஸாக சொல்லிட்டார். உன்னை என்ன பண்ணிட்டார் எடப்பாடி? நார் இந்த 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்களா? 1000 ரூபாய் மக்கள் வரி பணம் தானே கொடுக்குறீங்க, உங்கள் வீட்டு பணத்தில் கொடுக்குறீங்களான்னு கேட்டார் எடப்பாடி. இப்போ அப்புறம் என்ன பண்ணுறாரு? நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன முதலமைச்சராக்கனா அந்த மகளிர் உரிமை தொகை நான் 2000 கொடுப்பான்னாரு. ஆச்சா, அப்புறமா அது ஒன்றும் செல்ஃப் எடுக்கல. அப்புறமா என்ன பண்ணார்? திடீர்னு ஒரு நாள் அது ஒரு தேர்தல் அறிக்கை. அது முதல் கட்ட தேர்தல் அறிக்கைன்னு நினைக்கிறேன். முதல் கட்டமாக 2ஆம் கட்டமாக இப்போ 3ஆம் கட்டம் வந்து இன்னும் பல கட்டங்கள் வரும். அப்புறமா என்ன பண்ணார்? மக்கள் மீது நிறைய வரி சுமை இருக்குது. குருவித்தலையில் பணங்காய் வச்ச மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் தலையில் நிறைய வரி சுமை இருக்குது. வரி ஏற்ற சொல்கிறவன் யார்? நீ வரி ஏற்றலாம் உனக்கு டெல்லியிலேருந்து பணம் வராதுன்னு மிரட்டினவன் யார்? நீ போய் அடிமையாக இருக்கிறிய, வாட்ச்மேனாக இருக்கிறிய, பியூனாக இருக்கிறிய, பாத்ரூம் கிளீனராக இருக்கிறிய, வேலைக்காரனாக இருக்கிறிய, பிஜேபி மோடி அமித்ஷா அவன் தான் வரி ஏற்ற சொல்கிறான். வரி எல்லாம் அவனுக்கு தான் போகுது, நமக்கு இல்லை. நம்ம முன்னாள் வரியும் ஏற்றலை. இவரு எடப்பாடி சொன்னார் நிறைய வரிச்சமை தமிழக மக்கள் மீது இருக்குது. அதனால் நீங்கள் என்ன முதலமைச்சராகிட்டா எடப்பாடியை, என்ன எடப்பாடி முதலமைச்சராகிட்டா ஒரு குடும்ப அட்டைக்கும் 10,000 ரூபாய் கொடுக்குறேன். இந்த வரி கட்டி கட்டி நொந்து போயிட்டாங்க. அதனால் ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி ஒரு உதவித்தொகையா ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னார். 10,000 ரூபாய் தரேன்ட்டார். உன்னை பத்திரிகையாளர் கேட்டாங்க, தமிழ்நாடு பல லட்சம் கோடி கடன் வாங்கிட்டுறாங்க, நீங்கள் எப்படி நீங்களே சொல்கிறீங்க பல லட்சம் கோடி, என்ன 7 லட்சம் கோடி என்றீங்க, ஒரு நாள் 10 லட்சம் கோடி என்றீங்க. இவர் ஆட்சி பொறுப்பு டிஎம்கே கிட்ட விட்டுட்டு போகும்போது, அதாவது மக்களை எடப்பாடி ஆட்சி பொறுப்பு துரத்தி திமுக கிட்ட கொடுக்கும்போது 7 லட்சம் கோடி கடன். தமிழ்நாடு 7 லட்சம் கோடி கடன், கஜானா காலி.
கஜானா இரும்பு பொட்டியை கூட காய்நாக்கல்ல போட்டு அண்ணன் பாடி தவளம் பாடி டெட் பாடி பேச்சம்பழம் வாங்கி சாப்பிட்டு போயிட்டார். பாட்டாயிடு. இப்போ நீங்கள் எப்படி குடிக்கணும்னு உடனே எடப்பாடி சொன்னார், இல்லைங்க நான் நிறைய வரி கட்டி மக்கள் பிரச்சனை இருக்கிறாங்க, நான் ஒரு குடும்ப அட்டைக்கு 10,000 ரூபாய் தரேன். அதான் எப்படி கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பேன்? மக்களுக்கு இன்னும் புதுசாக வரியெல்லாம் போட்டு, அதாவது பொருளாதார நிபுணர்கள், அரசு அதிகாரிகள், வியாபார பெருங்குடி மக்கள், அரசியல் விமர்சகர்கள், மூத்த முன்னணி தலைவர்கள் இவங்களெல்லாம் கலந்து ஆலோசிச்சுட்டு நான் எவ்வளோலாம் மக்களுக்கு எப்படியெல்லாம் வரி போட முடியுமோ அப்படியெல்லாம் வரி போட்டு 10,000 ரூபாய் கொடுப்போனார். அதாவது திமுக ஆட்சியில் நிறைய வரி போட்டாங்க, மக்களால் வரி கட்ட முடியாது, கஷ்டப்படுறாங்க, அதனால் நான் உதவியாக ஒரு 10,000 தரேன்னு சொன்ன எடப்பாடி, நீ எப்படி அந்த 10,000 கொடுப்பேன்னு கேட்டால் மக்கள் மீது வரி போட்டு 10,000 கொடுப்பான்ட்டார். பாவம் அந்த மனுஷன் பிஜேபிக்காரர் ஏதோ சொல்கிறான், அமித்ஷா மோடி ஏதோ சொல்கிறாங்க, ஓனர் சொல்கிறத லேபர் கேட்குறாரு. இப்போ 2 கட்ட தேர்தலிக்கை வந்துச்சு. இன்னும் நான் சொல்கிற மைண்ட் பிக்சர் ஹீரோ, எலெக்ஷன் ஹீரோ திமுக தேர்தலிக்கை இன்னும் வரல. சாதாரண பொதுமக்கள் வரைக்கும் ஆலோசனை கேட்டிருக்காங்க. திமுக தேர்தலிக்கை கழக துணை பொதுச் செயலாளர், தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்றத்தினுடைய கழக தலைவர் மரியாதைக்குரிய அக்கா திருமதி கனிமொழி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை தயாரிப்புக்குள்ள அற்புதமான தேர்தல் அறிக்கை தயாரித்து தளபதியிட்ட கொடுத்துறாங்க. அந்த அறிக்கை வந்த பிறகு இன்னும் பல இன்ஸ்டால்மெண்ட்டை கொடுப்பார். இப்போ என்ன சொல்றார்? நேற்று அண்ணா எடப்பாடி எனக்கு ஓட்டு போட்டு என்ன முதலமைச்சராக கேடுங்க, ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்துட்றான்ட்டார். அக்காளி அட்ரா 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 தக்க அட்ரா தக்க ஒரு ஃப்ரிட்ஜ். எப்படிப்பட்ட ஃப்ரிட்ஜ் தெரியுமா கொடுப்பேன்? ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் நாங்கள் மிக்சி, ஃபேனு, கிரைண்டர் கொடுத்தோம் இல்லை, அதை விட தரமான ஃப்ரிட்ஜ் கொடுப்பேன். இவங்க ஒரு மிக்சி, ஃபேனு, கிரைண்டர் கொடுத்தாங்க, ஞாபகம்தா இருக்குதாயா? ஒரு சில வீட்டில் இப்போ நான் பார்க்குறேன், வெளியே அந்த பூத்தொட்டி மாதிரி அந்த கிரைண்டரில் மண்ணெல்லாம் போட்டு பட்டன் ரோஸ், குரோட்டன் செடி, பூச்செடி வச்சுக்கிறாங்க. மீதெல்லாம் காயெல்லாம் கடிக்கு போயிடுச்சு 6 மாதம். ஆனால் 2006 முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கலர் டிவி கொடுத்தாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னைக்கும் எல்லார் வீட்டில் அந்த கலர் டிவி இருக்கு. எல்லார் வீட்டில் அந்த கலர் டிவி இருக்குது. என் வீடு உட்பட, என் பக்கத்தில் உட்பட, என் எதிர் வீட்டு உட்பட, என் பின்னால் வீட்டு உட்பட கலர் டிவி இருக்குது. இவங்க கொடுத்த மிக்சி, ஃபேன், கிரைண்டர் என்னாச்சும் உங்களுக்கே தெரியல, கமெண்ட்டை சொல்லுங்க. மிக்சி, ஃபேன், கிரைண்டர்லாம் காயெல்லாம் கடிக்கு போயிடுச்சு. இப்போ ஃப்ரிட்ஜு தரேன், ஓட்டு போட்டுருங்கோ, ஃப்ரிட்ஜு தரேன். என்ன ஃப்ரிட்ஜு? செத்து போனதெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறது வைக்கிறாங்களே அந்த ஃப்ரிட்ஜா? இல்லை மார்ச்சரியில் வைக்கிறாங்களே ஒரு ஃப்ரிட்ஜு? மார்ச்சில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும் தெரியுமா? மார்ச்சில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும், பாடியெல்லாம் வைப்பாங்க அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு. இந்த யாருன்னு தெரியாத இந்த ஆதரவற்ற பிணங்கள் இருக்கும், அந்த பாடி வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜா? ஏன்னா டெட் பாடி எடப்பாடி ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கினா நம்ம எல்லாரும் டெட் பாடி ஆகிட வேண்டியதான். அப்போ நம்ம எல்லாம் டெட் பாடி ஆகிட்டா என்ன ஆகும்? எடப்பாடி தலைமையில் பிஜேபி அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா நம்ம எல்லாம் தமிழ்நாடு மக்கள் டெட் பாடி ஆகிடுவோம். அப்போ தமிழ்நாடு மக்கள் எல்லாம் டெட் பாடி ஆகிட்டு, டெட் பாடி எங்கே வைக்கிறது? அது மார்ச்சரியில் வைக்கிற ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். அந்த ஃப்ரிட்ஜ் கொடுக்குறீங்களா? உங்களுக்கு ஓட்டு போட்டால் எல்லாரும் மார்ச்சரி ஃப்ரிட்ஜுக்கு போண்டிதான். ஓஹோ, வீட்டில் சில்லுன்னு வச்சிருப்பாங்களே, சும்மா சில்லுன்னு தண்ணி குடி, அந்த ஃப்ரிட்ஜா? செல்போன் 1000 ரூபாய்க்கு தரணும் கொடுத்தீங்களே, ஞாபகம் கொடுத்தீங்களா? எடப்பாடி கொடுத்தீங்களா? 1000 ரூபாய் ஃபோன் தரேன்னு அம்மாவே சொன்னாங்க, கொடுத்தீங்களா? இப்போ என்ன சொல்றாரு? அது 1500 ரூபாயில் ஃபோன் தராராம். 1500 ரூபாயில் நான் ஃபோன் தரேன், ஃப்ரிட்ஜு தரேன், இஷ்டத்துக்கு அவுத்து விடுறாரு. திமுக தேர்தல் அறிக்கை வந்த உடனே இன்னும் நம்ம 10,000 20,000 நம்ம 20,000 30,000 நம்ம 30,000 40,000 நம்ம 40,000 50,000. நான் நண்பர்களே, ஒரு படம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது எனக்கு. நம்ம நடிகர் பாண்டியராஜன் நடித்த படம், கூட செந்தில் நடிச்சிருப்பார். அவங்க 2 பேர் என்னன்னு கேட்டால், அந்த படம் பூரா, அந்த படத்தில் சொல்கிறேன், அந்த படம் பூரா ஃப்ராடு வேலையாக பண்ணுவாங்க. ஒரு ஏதோ ஒரு பொருளை ரெடி பண்ணிட்டு, இது பழைய காலத்து பொருள், இது ஒரு 500 வருஷத்துக்கு பழைய வாய்ந்த பொருள், இந்த பொருளை ஏழை எடுக்கிறது நிறைய பேர் தயாராகிறாங்க, இது எப்படி ஒரு 50,000 ரூபாய்க்கு போகணும்னு ஒரு ஏழை கடைக்காரங்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் ரேட் பெட்டி வச்சுருவாங்க. இதை ஏழை எடுக்கிறது யார் ஆகிறாங்க? ஆனால் ஏழை எடுத்து நாங்களே கூட்டின்னு வரோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? செந்திலும் பாண்டியராஜனும் இந்த பிச்சை எடுத்துருப்பாங்க பாரு தெருவில், அதாவது மனநிலை பாதிக்கப்பட்ட பைத்தியக்காரங்க, பிச்சை எடுத்துருப்பாங்கல்ல பைத்தியக்காரனுங்க, அந்த பைத்தியத்துக்கெல்லாம் ஒரு 10 பேர் கூட்டின்னு வந்து சொக்கா போட்டு, ஏய் நீ 5,000 சொன்னால் உனக்கு ஒரு பிஸ்கட் கொடுப்பேன், நீ 10,000 சொன்னால் உனக்கு ஒரு பிஸ்கட் கொடுப்பேன், நீ 15,000 சொன்னால் உனக்கு ஒரு பிஸ்கெட்டு,
நீ 20,000 சொன்னவனுக்கு ஒரு பிஸ்கெட் சொல்லி கூட்டு வந்து பைத்தியக்காரில் ரெடி பண்ணி வச்சுட்டு மணி வச்சுட்டு ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தூரத்துலேருந்து பாண்டியராஜ் பிஸ்கெட் காட்டுவார். ஒரு பைத்தியம் 5,000, இன்னொரு பைத்தியம் 10,000, இன்னொரு பைத்தியம் 15,000, இன்னொரு பைத்தியம் 20,000, இன்னொரு பைத்தியம் 30,000, கட்சியில் 50,000 பண்ணினா மணி வச்சுட்டு 50,000 கொண்டு போய் பயில்வான்றாங்கன்னு அதை கேட்பார். அப்போ அந்த பைத்தியங்கள்லாம் பிஸ்கோத்துன்னோம். அந்த மாதிரி நாங்கள் 5,000, இவர் 10,000, நாங்கள் 10,000, 20,000, நாங்கள் 20,000, 30,000 கட்சியில் எடப்பாடி ஓட்டு போட்டா பைத்தியக்காரனுக்கு பிஸ்கெட் குத்த மாதிரி எல்லாருக்கும் பிஸ்கெட் குத்துட்டு பிஸ்கோத் காமிச்சிட்டு போயிடுவாரு. பிஸ்கோத் எடப்பாடி, டெட்பாடி, தவளம்பாடி, எடப்பாடி பழனிசாமி. யாரைச்சாரு ஏமாத்துறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? இப்படியாவது ஜெயிச்சிடணும், ஊரை ஏமாத்தி ஜெயிச்சிடணும். நீங்க ஃப்ரிட்ஜ் தரண்டா ஓட்டு போட்டுருவாங்களா? இன்னொன்று சொன்னாலும் சொல்லுவார், யார் 7 மணி ஆனால் இனிமேல் டாஸ்மாக் கடை போக தேவையில்லை, என்ன முதலமைச்சர் ஆக்கிடுங்க. டாஸ்மாக் கடைக்கு யாரும் போக தேவையில்லை, தனியார் மதுபான கடையை அரசாங்கமே எடுத்து நடத்தணும். டாஸ்மாக் கடன் கொண்டு வந்ததே யாருன்னு கேட்டான். டாஸ்மாக் கடன் அந்த திட்டத்தை அரசாங்கமே சாராய வியாபாரம் பண்ணணும். டாஸ்மாக் கொண்டு வந்ததே மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா. அதுக்கு காரணம் என்னன்னா, சசிகலா ஜெயலலிதனுடைய மிடாஸ் சரக்கை விற்பனை செய்யணும்னா நம்மளே சாராய வியாபாரம் பண்ணோமே அரசாங்கத்தின் சார்பில்னு டாஸ்மாக் கடையை கொண்டு வந்தது அம்மையார் செல்வி ஜெயலலிதா. சசிகலா முதல்ல ஒரு அரசியல்வாதி சாராய கம்பெனி வச்சிருந்து, சாராய ஆலை வச்சிருந்து, பிராந்தி ஃபேக்டரி வச்சிருந்து யாருன்னு கேட்டால் ஜெயலலிதா, சசிகலா. அடுத்து மிடாஸ் கம்பெனி எல்லாருக்கும் தெரியும். அதனால் இப்போ என்ன பண்ணுவார், இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் ஆகி போச்சா, ஃபோன் சொல்லிட்டாரா, இப்போ 2,000 ரூபாய் ஏதோ ஃபோன் தரப்போ 1,500 ரூபாய் ஃபோன் தரன்ட்டா. அப்படி அப்புறம் இந்த 10,000 தரன்ட்டாரா, மக்களுக்கு வரி போட்டு அந்த வரி வாங்கி 10,000, அப்புறம் மகளிர் உரிமை தொகை 2,000 சொல்லிட்டாரா. இப்போ இன்னொன்று சொல்லுவார், 7 மணி ஆனால் இனிமே யாரும் டாஸ்மாக் கடைக்கு போக தேவையில்லை. 7 மணி ஆனால் உங்கள் வீட்டு வாசப்படியில். இது சும்மா ஸ்ப்ரைட்டு பாட்டில் தான், தப்பாக நினைக்காதீங்க. ஸ்ப்ரைட்டு பாட்டிலுக்குள்ளே ஃப்ரிட்ஜு தணிக்குது. ஒரு ஃபுல்லு பாட்டில், ஒரு ஃபுல்லு பாட்டில் வச்சிடுறேன். ஆப்ஷன் கொடுப்பேன், பிராண்டியா விஸ்கியா, ரம்மா ஜின்னா இல்லை பீரானா நல்ல சில்லுன்னு 4 பீர் பாட்டில். ஏன்னா சரக்கு அடிக்கிற அளவுக்கு போத வேணா 4 பீர் பாட்டில் வச்சிடுறேன். தந்தூரி சிக்கன் ஆஃபோ இல்லை ஃபுல்லு தான், எல்லாம் ஃபுல்லு தான். தந்தூரி சிக்கன் ஒரு ஃபுல்லு. நீ விரும்புகிற சிகரெட்டு மெனு வச்சிரும். கோல்ட் ஃப்ளாக் வேணா 1 பாக்கெட் கோல்ட் ஃப்ளாக் ஃபில்ட்ரு, வில்ஸு வேணா 1 பாக்கெட்டு வில்ஸு, கிங்ஸு வேணா 1 பேக் கிங்ஸு, இல்லை மல்பார் பீடி வேணும்னா மல்பார் பீடி, இல்லை சுருட்டு வேணும்னா சுருட்டு வச்சிடுறேன். ஒரு சிலருக்கு ஊறுகாய் இருந்தால் தான் குடிக்க முடியும், ஊறுகாவும் சைடிஷ்க்கு வச்சிடுறேன், எனக்கு ஓட்டு போட்டுருங்க சொல்லுவார். இப்போ தெரியுமா, தேர்தல் கமிஷன் சொல்லிக்கிறாங்க. இப்போ தேர்தல் கமிஷன் டாஸ்மாக் கடையில் ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், ஒரு நாளைக்கு நீ 10 பேர் வரைக்கும் வாங்கிக்கலாம். எவ்வளோ? ஒரு நாளைக்கு தேர்தல் கமிஷன் சொல்லிக்கிறது. இப்போ அதிகம்லாம் கொடுக்க மாட்டோம். ஒரு அண்ணன் எடப்பாடி சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. ஒரு நாளைக்கு தேர்தல் கமிஷன் இப்போ வைன் ஷாப்பில் ஒரு நாளைக்கு 10 பீர் வாங்கிக்கலாம், 4 ஃபுல் வரைக்கும் வாங்கிக்கலாம். இல்லை, ஒரு நாளைக்கு 10 பீர் வாங்கிக்கலாம், 4 ஃபுல் வரைக்கும் வாங்கிக்கலாம். சாராயம் 1 லிட்டர் வரைக்கும் நீ வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே சரக்கு கிடையாது. டேய், ஒரு நாளைக்கு 10 பீரு 4 ஃபுல்லு என்னடா ஆவான்? இன்னும் 1 மாதம் கதரா தேர்தலுக்கு. ஓட்டு போடுறதுக்கு எவனும் உயிரோடு இருக்க மாட்டானே. லிவர் ஃபெயிலர், கிட்னி ஃபெயிலர் ஆகி மஞ்சா காமால வந்து பூரா பேர் போய் சேர்ந்துருவானே. எனவே எல்லாமே பண்ணுவார் எடப்பாடி அவர்களே. நீ 1 சவரன் தங்கம் கொடுக்குறோன்னு சொன்னாலும் உனக்கு எவனும் ஓட்டு போட மாட்டான். வீடு வீடாக வந்து நானே முறவாசல் பண்ணி காலையில் உங்கள் வீட்டு பெருக்கி வெளியே சாணி எல்லாம் தெளித்து கோலம் போட்டு சாணியில் பூசணிக்காய் பூ வச்சு முறவாசல் பண்ணி உன் வீட்டில் பாத்ரூமு தட்டு முட்டு சாமானெல்லாம் கழுவி வச்சுட்டு உனக்கு எல்லா வேலையும் செய்கிறனாலும் உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. மக்கள் தெளிவாகிறாங்க. மக்கள் ஒரு கட்ட இன்றைக்கி முதல் கட்ட தேர்தல் வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாங்க. ஏடிஎம்கேல இன்னைக்கு முதல் கட்ட வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. பல மந்திரிகள் தொகுதி, பல முன்னாள் மந்திரிகள் தொகுதி மாறி நிற்கிறோம் திமுக பார்த்து பயந்து. எனவே ஒருவேளை நம்ம தேர்தல் அறிக்கை ஏதாவது லீக் ஆகிடுச்சோ, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிற மாதிரி. ஏன்னா இது வரைக்கும் திமுக தேர்தல் அறிக்கை இந்த மாதிரி இல்லையா. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஸ்டேட்லையும் எந்த மாநில கட்சியும் இந்த மாதிரி தேர்தல் அறிக்கை கொடுக்கலையா. தேசிய அளவில் நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் கூட இந்த மாதிரி தேர்தல் அறிக்கை இல்லையா. அந்த மாதிரி தேர்தல் அறிக்கை தலைவர் தளபதி தயார் பண்ணி வச்சிருக்காராம். அந்த மாதிரி தேர்தல் அறிக்கை தலைவர் தளபதி, மாண்புமிகு துணை முதல்வர், எதிர்கால தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தயார் பண்ணி வச்சிருக்காங்களாம். அந்த மாதிரி தேர்தல் அறிக்கை. ஆமாம், ஒரு அதில் இருக்கோ ஃப்ரிட்ஜு காப்பி அடிச்சிட்டாரோ.
அடுத்து எல்சிடி டிவி கொடுக்கணும்னு சொன்னாலும் சொல்லுவார் 2 நாள் கழிச்சு. அதில் நம்ம தலைவர் தளபதி சொல்லியிருப்பாரோ எல்சிடி டிவின்னு. திடீர்னு ஏசி கொடுத்தாலும் கொடுப்போன்னு சொல்லுவார். கரண்ட் பில் யாரும் ஒப்பனா கட்டுவான். முதல்ல எடப்பாடியிலே ஜெயிக்க போகிறதில்ல, அங்கேயே ஒரு சொல்லி முடிச்சாச்சுன்னு வச்சுக்கோ. எனவே தேர்தல் ஜுரம் தேர்தல் பயம் வந்துட்டதால் இஷ்டத்துக்கும் நெருப்பண்ணா வாய் சுடவா போகுது. நாக்குக்கு நரம்பா இருக்குது, சொல்லு, நாக்குக்கு நரம்பா இருக்குது, எது வேணா சொல்லலாம். அதனால் இப்போ அநேகமாக நாளைக்கு நாளன்னைக்கு தேர்தல் அறிக்கை ரிலீஸ் பண்ணிடுவார் தலைவர். தலைவர் தேர்தல் அறிக்கை ரிலீஸ் பண்ணோடனே 4ஆம் கட்ட தேர்தல் அறிக்கை தவணை முறையில் 3 கட்டமாக அறிவிச்சிட்டார் எடப்பாடி. தலைவர் தளபதி அவர்கள் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்ட உடனே 4ஆம் கட்ட தேர்தல் அறிக்கை ஒன்று எடப்பாடி வெளியிடுவார். அதோட நிற்காது. 2ஆம் தேதி நம்ம தலைவர் தளபதி திருவாரூரில் தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறார். அப்போ தளபதி 10 நாளைக்கு ஒரு முறை புதுசாக சொல்லுவார். அந்த ஊருக்கு போகும்போது இதை நாங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா இதை சொல்ல போகிறேன், இதை கொடுக்குறோன்னு சொன்னோடனே அடுத்த ஊர் சொல்லுவார். நான் கொடுக்க அதோட நான் இன்னும் அது ஒரு படி மேலே போய் கொடுப்பேன், ஒரு படி மேலே போய் கொடுப்பேன். நாளைக்கு நாங்கள் யாருன்னா எங்களை மட்டும் ஜெயிக்க வைங்க, எங்கள் உயிரே உங்களுக்காக கொடுக்குறோன்னு சொல்லிட்டா அண்ணன் எடப்பாடி சொல்லுவார், என்னை மட்டும் நீங்கள் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைங்க. அந்த முதலமைச்சர் சீட்டில் உட்கார்ந்த அடுத்த நிமிஷமே என் கழுத்தை தனியாக வெட்டி எடுத்துன்னு வந்து அப்படியே நான் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வச்சிடுறேன், என் உயிரே கொடுத்துறோன்னு சொன்னாலும் சொல்லுவார். சின்ன பசங்க பேப்பரை பார்த்து காப்பி அடிப்பாங்க. திமுக திட்டத்தையே தேர்தல் அறிக்கையாக கொடுத்துருக்கிறார். 10ன்றது 20 எடப்பாடி. எனவே இதெல்லாம் ஒரு நகைச்சுவாக இருக்குது. நம்மளாம் ஒரு நகைச்சுவாக போவோமே. இனிமேல் நம்ம சேனலில் தினமும் பேசுவோம், நிறைய காமெடியாக போவோம். என்ன சொல்கிறது, நிறைய காமெடியாக போவோம். பாம்பாட்டி மாதிரி கையை ஆட்டிக்கின்னு கோல்கேட் விளம்பரம் மாதிரி பள்ளி இழிச்சுன்னு சிரிச்சுன்னு எடப்பாடி கொடுக்குற தேர்தல் வாக்குறுதி. அப்பா அதுலேயும் என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி பார்த்தா எவ்வளோ 28 சீட்டு தான் கொடுத்தாரு, 27 28 தான் கொடுத்தாரு பிஜேபிக்கு. முன்னும் 50ன்னாங்க 60ன்னாங்க. எத்தனை தொகுதியில் நிற்கிறார பற்றி எடப்பாடி வீரண்டா ஆண்மகண்டா ஆளுமைடா மயிறு. அவன் எடப்பாடி அவன் பிஜேபி சொல்றாடே நீ இவ்வளோ தொகுதி போகிறோம், அதுக்கே என்கிட்ட ஆள் இல்லை, இதுவே நான் 2 3 ஜெயிச்சா பெரிய விஷயம். இப்போ நீ 178 இல்லை 170 ஏடிஎம் நீயா? எல்லாமே நான் தானே. நீ கொலை பண்ணது ஊழல் பண்ணது ஆதாரத்தோட ஃபைல் என் டேபிள் இருக்குது. நீ இல்லாமல் 10 முன்னாள் மந்திரி ஃபைல் என் டேபிள் இருக்குது. நீங்கள் 10 பேர் தாண்டா அதிமுக. 10 பேர் தூக்கி போய் திகாரில் போட்டோன்னா அதிமுக காலி. அத்தை என்னைக்கு இருந்தாலும் அண்டாக்கா கசும் அபுக்கா உசும் திறந்து விட சீசேன்னு எப்படி அலிபாபா 42 திருடன் குகத்தை திருடன் உள்ள போறானுங்க. அந்த மாதிரி இந்த திருட்டு கூட்டம், எடப்பாடி பழனிசாமி திருட்டு கூட்டத்தினுடைய அந்த கொள்ளை கூடாரத்துக்கு முன்னால எப்பயோ நின்று அந்த கொகைக்கு முன்னால மோடியும் அமித்ஷாவும் சொல்லிட்டாங்க, அண்டாக்கா கசம் அபுக்கா உசும் எடப்பாடியை திறந்துட சீசேன்னு திறந்து அவன் உள்ள வந்துட்டான். அவன் உள்ள கேப்சர் பண்ணிட்டான். தேர்தல் முடிஞ்ச உடனே அதிமுக காலி பண்ணி கப்புன்னு பிடிச்சுவான். அதனால எத்தனை சீட் அவனுக்கு கொடுத்தா அவன் தான் பார்த்து உனக்கு கொடுத்துக்கிறான். எனவே எடப்பாடியார உடு, என்னன்னா தேர்தல் அறிக்கை விடுறியோ உடு, என்னது என்னன்னா தேர்தல் அறிக்கை விடுறியோ உடு, ஒன்று கூட நடைமுறைக்கு வராது தேர்தல் அறிக்கை. ஆனால் தலைவர் தளபதி சொன்னார்னா அவர் எல்லாமே செய்வார். மீண்டும் நாளை தொடர்ந்து பேசுவோம். வாக்களிப்பீர் உதயசூர சின்னத்தில். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.